மகாராஷ்டிர மாநில அரசியல்ல பாரதிய ஜனதாவுக்கு சிக்கலை உருவாக்கும் உத்தவ் ராஜ் தாக்கரே கூட்டணியாக இருந்தாலும் கூட அந்த கூட்டணி இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸ் சரத்பவார் கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மகாராஷ்டிர மாநில அரசியல்ல என்ன சிக்கல்? இது பாரதிய ஜனதாவுக்கும் அச்சுறுத்தல், அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி சரத்பவர் காங்கிரஸ் கட்சிக்கும் அதிர்ச்சி என்ற தகவலை நாம் தற்போது பார்க்க வேண்டியது உள்ளது. மகாராஷ்டிரா அரசியல்ல பாரதிய ஜனதாவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிற வகையில் உத்தவ் தாக்கரே கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடப்பதால், அதாவது உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரே இரண்டு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடப்பதால், இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் காங்கிரஸ் கட்சி சரத்பவார் கட்சி அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது இந்தியா கூட்டணியில பெரும் அதிர்ச்சி இருக்கிறது. இந்த மூவரும் சேர்ந்து மகாராஷ்டிராவில் தொடர் பயணத்தை மேற்கொண்டு ஆட்சியில் இருந்தார்கள். சரத்பவர், காங்கிரஸ் கட்சி, உத்தவ் தாக்கரே. தற்போது உத்தவ் தாக்கரே தனது உறவினரான ராஜ் தாக்கரே கட்சி, மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா மற்றும் உத்தவ் சிவசேனா ஆகியோர்களுடைய பேச்சுவார்த்தை இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் மற்றும் என்சிபியின் சரத்பவர் கட்சிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. என்ன காரணம்? ஏன் அதிர்ச்சி அடைந்தார்கள்? கடந்த ஏப்ரல் முதல் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா, யூபிடி மற்றும் அவரது உறவினர் ராஜ் தாக்கரேயின் மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா கட்சிகளுக்கிடையே கூட்டணி பற்றிய பேச்சுக்கள் தொடங்கியது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அவர்கள் மொத்தமாக தங்கள் இணைப்புக்கான ஒரு காரணத்தை சொன்னார்கள். நாங்கள் ஏன் இணைய வேண்டுமென்றால், மகாராஷ்டிராவில் இருக்கும் மராத்தி மொழி மற்றும் மராத்தியர்களின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பொதுவான கோரிக்கையோடு இரு கட்சிகளும் இணைந்து செயல்பட திட்டம் வகுத்துள்ளார்கள். குறிப்பாக மாநில பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக 3வது மொழியாக்குவதற்கும் இவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இரு கட்சிகளும் ஒருங்கிணைந்து போராட முடிவு செய்திருக்கின்றன. ஆனால் இந்த கூட்டணி பேச்சு மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சிகளுக்கிடையே கருத்து முரண்களை உருவாக்கியதாகவும் கூட செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த 2024 மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் தோல்வி அடைந்ததால் தற்போது உத்தவ் தாக்கரேயின் அரசியல் நகர்வு புதிய சலசலப்பை கட்சிகளுக்கிடையே மட்டுமல்ல, மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரத்திலும் கூட ஏற்படுத்தி உள்ளது. இதற்கிடையில் பாரதிய ஜனதா மாநில தலைமை எடுத்துள்ள ஒரு தனிப்பட்ட சர்வேயின்படி உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே ஆகியோரின் கட்சிகள் ஓர் அணியில் சேர்ந்தால் தங்கள் கட்சிக்கு, அதாவது பாரதிய ஜனதாவுக்கு பெரும் அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும், வர இருக்கக்கூடிய மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜகவின் வெற்றி வாய்ப்புகள் பெரிய அளவில் பாதிக்காது என்றும் கூட அந்த கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதாவின் வலுவான வாக்கு வங்கியாக பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை மற்றும் 2024 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற மகத்தான வெற்றி ஆகியவை பாரதிய ஜனதாவின் நம்பிக்கையின் அடையாளமாக உள்ளன. கடந்த 2022 சிவசேனா கட்சி பிளவு ஏற்பட்ட பிறகு உத்தவ் தாக்கரேயின் செல்வாக்கு குறைந்துவிட்டதாகவும், ராஜ் தாக்கரேயின் கட்சி மீதான தாக்கமும் மக்களிடையே குறைந்திருப்பதாகவும் கூட சர்வேயில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே கூட்டணி பாரதிய ஜனதாவுக்கு பெரிய சிக்கலாக மாற வாய்ப்புள்ளதாகவும்,
அதே நேரம் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் அது பிளவை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அதாவது தமிழக அரசியலை போன்று, திராவிட அரசியலை போன்று மராட்டிய அரசியலை முன்னெடுப்பதற்கு ஒரு திட்டம் அங்கே உருவாகியிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், ஹிந்துத்துவா சனாதனத்தை முன்னெடுத்து ஆர்எஸ்எஸின் தலைமை அமைப்பாக நாக்பூரில் இருக்கும் இந்த அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த இன ரீஜனல் ஐடென்டிட்டி என்று சொல்லக்கூடிய மாநில கொள்கைசார் அடையாளங்களை அளித்து, நாம் அனைவரும் இந்துக்கள், நமக்கு அடிப்படை கொள்கை சனாதன தர்மம், நமது மொழி இந்தி, இப்படித்தான் அவர்கள் இந்தியா முழுவதும் கட்டமைக்க முயல்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் வெற்றி பெற இயலவில்லை. ஆனால் இந்தியா முழுவதும் மகத்தான வெற்றியை சனாதனமும் இந்துவும் அதே போன்று ஹிந்தியும் வெற்றி பெற்றது. அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள மராட்டிய மாநிலத்தில் இந்தி திரைப்படங்களை தாண்டி வட இந்திய சமூகம், குஜராத் பனியாக்கள், அதே போன்று உத்தரப்பிரதேசம் பிஹாரிகள், இன்னும் கோர் இந்தி பேசும் மக்கள் தங்களை வளப்படுத்தி கொண்டு இருக்கும் நிலையில் மராட்டியர்களுக்கான வேலைவாய்ப்பு இதனால் பாதிக்கப்படுவதாகவும், ஹிந்தி திணிப்பின் மூலம் காலப்போக்கில் தங்கள் மக்கள் தங்கள் சொந்த கலாச்சாரத்தையும் மராட்டியத்தின் அடிப்படை மேன்மையும் மறைந்து விடுவதாகவும் கூட அவர்கள் அச்சம் கொள்கிறார்கள். மட்டுமல்ல, அது 100 விழுக்காட்டுக்கு மேல் உண்மை உள்ள தகவல். இந்த தகவலை தான் தமிழ்நாடு எந்த நிலையிலும் இந்தியை அனுமதிக்க மறுக்கும் நேரத்தில் தற்போது இதே நிலை கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் ஏற்பட்டிருப்பது ஒரு நல்ல செய்தியாக அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையில் தற்போது மாநகராட்சி தேர்தலில் இது வலுவற்ற நிலை இருந்தாலும் வரும் காலத்தில் இந்துத்துவாவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே சமயம் இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவினுடைய ஆகாஷ் இந்த கூட்டணி தொடருமா? ஒருவேளை அவர்கள் பிரிந்தால் அது மீண்டும் பாரதிய ஜனதாவை வலுவாக்கிவிடும். நவநிர்மாண சேனா, யூபிடி, சரத்பவாருடைய கட்சி, காங்கிரஸ் இவர்கள் இணைந்து நிற்கிறார்களா, பிரிய போகிறார்களா என்ற பலவித குழப்பங்களோடு மகாராஷ்டிரா அரசியல் தற்போது நகர்ந்து வருகிறது என்பதே உண்மையாகும்.